அல்லாஹ் கொடுத்தவங்களுடைய ஈமான் மீது நீ எந்த அளவு உழைப்பு செய்யுங்க அப்படின்னா இந்த உழைப்பின் காரணமாக உங்களுடைய அஹ்லாக் இருக்கின்றது, உங்களுடைய அஹ்லாக் உயர்ந்த அஹ்லாக இருக்கணும். இந்த அஹ்லாகை பார்த்து மற்றவர்கள் ஈமான் வரைக்கும் வந்து சேர வேண்டும். उसमें इखलास का रस आता है. அந்த அஹ்லாக்குடைய கனிகளில் இஹ்லாஸுடைய சாறுகள் வரும். ये मुकम्मल एक जिंदगी है. இது ஒரு முழுமையான வாழ்க்கை பெரியவர்களே. ये हर ईमान वाले के अंदर ये लाना हर एक की जिम्मेदारी है. அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இந்த சாறுகள் அந்த கனிகளை பலத்து வரும். இந்த ஒரு கொள்கை, இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மூமின் முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அவசியம். तो मैंने अर्ज किया कि हर मुसलमान की जिम्मेदारी, पहली जिम्मेदारी ये है कि अपनी ज़ाती ज़िंदगी दीनदार बनाए. ईमानियात से लेकर अखलाक तक अपनी ज़िंदगी में दीन जिंदा करना ये पहली जिम्मेदारी है. பெரியவர்களே, ஆக நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில நாம் உழைப்பு செய்து நம்முடைய வாழ்க்கையில தீனை முழுமையாக நாம் கொண்டு வரணும். அதன் காரணமாக உங்களுடைய ஒவ்வொரு சோபாக்கள் பிரிவுகளிலும் பிரிவில் 5 பிரிவுகளிலும் தீன் முழுமையாக வர வேண்டும். दूसरी जिम्मेदारी हर मुसलमान की है कि अपने माहौल में दीन लाए. இரண்டாவது பொறுப்பு பெரியவர்களே, நம்முடைய பொறுப்பு என்னவென்றால் நம்முடைய சூழ்நிலையிலே தீனை நாம் கொண்டு வரணும். माहौल में सबसे पहले अपना घर है. சூழ்நிலையிலே முதல் இருக்க நம்முடைய வீடாக இருக்கின்றது. घर में दीन लाने के लिए घर में तालीम शुरू करो. நம்முடைய வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் தீன் வரணும் அப்படின்னா நம்முடைய வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் அமலுடைய சிறப்பு நாம் ஆரம்பிக்கணும். तालीम किसे कहते हैं? தாலீம் என்ன? अल्लाह की बात, அல்லாஹ்வுடைய பேச்சு. कुरान है. குர்ஆன் அல்லாஹ்வுடைய பேச்சுன்னாங்க குர்ஆன். हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम की बातें हदीस है. ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சுகள் ஹதீஸுகள். किस अमल पर अल्लाह और उसके रसूल राजी होकर हमें क्या इनाम मिलता है दुनिया और आखिरत में. துன்யாவோட ஆகிரத்தில் எந்த அமலுக்கு பதிலாக அல்லாஹ் ஒரு ரசூல் சந்தோஷப்பட்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டு துன்யாவோட என்ன தருவான், அல்லாஹ் ஆகிரத்தில் நமக்கு என்ன கொடுக்க காத்துட்டு இருக்கான் என்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது பேர் தான் ஹதீஸ். किस अमल पर अल्लाह नाराज होते हैं? எந்த அமலை கொண்டு செயலை கொண்டு அல்லாஹ் கோபப்படுவான். नाराज होकर अल्लाह की तरफ से दुनिया और आखिरत में क्या सजा है? அல்லாஹ் கோபத்தின் காரணமாக இம்மையிலும் மறுமையிலும் அதோடைய தண்டனை என்ன? इसको सुनने सुनाने का नाम तालीम. இதை கேட்பது கேட்க வைப்பதற்கு பெயர் தான் தாலீம். फजाइल का ताल्लुक ईमान के साथ है. ஃபஸாயிலுடைய தொடர்பு ஈமானோடு இருக்கின்றது. रोजाना जिस तरह जिस्म की ज़रूरत ग़िज़ा है, इस तरह अंदर की रूह की ज़रूरत ये फजाइल है. சிறப்புடைய ஹதீஸ் இருக்கின்றது, இதோடைய தொடர்பு இருக்கின்றது, இது ஈமானுக்கு பேர். எப்படி உடலுடைய தேவைகள் இருக்கின்றதோ அதே மாதிரி இந்த ஈமான் இருக்கின்றது. சிறப்புகள் இது ரூஹுடைய தேவையாக இருக்கின்றது. अमल का शौक आएगा तो अमल करना आसान होगा. அமலுடைய ஆசை ஏற்பட்டால் அமலுடைய செய்வதற்கு பெரியவர்களே உள்ள ஒரு நம்மளுடைய ஆசை ஏற்படும். इसीलिए फजाइल की किताबें हैं. இதுக்காக தான் ஃபஸாயிலுடைய கிதாப், சிறப்புகளுடைய கிதாப். फ़ज़ाइल कुरान, फ़ज़ाइल नमाज, फ़ज़ाइल तबलीग, फ़ज़ाइल ज़िक्र, फ़ज़ाइल रमज़ान, फ़ज़ाइल हज, फ़ज़ाइल सदक़ात, मुसलमानों की मौजूदा पस्ती का वाहिद इलाज, ये सब किताबों में फ़ज़ाइल लिखे गए हैं. इन फ़ज़ाइल को रोज़ाना सुनेंगे तो हमारे अंदर अमल का शौक़ और जज्बा पैदा होगा. अमल का करना अल्लाह पाक आसान करेंगे. தொழுடைய சிறப்புகள், திக்ருடைய சிறப்புகள், தபீலுடைய சிறப்புகள், குர்ஆனுடைய சிறப்புகள், ரமஸானுடைய சிறப்புகள், ஹஜ்ஜுடைய சிறப்புகள், சதகாவுடைய சிறப்புகள், இதெல்லாம் தினந்தோறும் இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தால் பெரியவர்களே நமக்கு அமல் செய்யக்கூடிய ஒரு ஆர்வம் ஏற்படும். हिकायत सहाबा, हज़रत सहाबा रिज़वानुल्लाहि ताला अलैहिम अजमईन की ज़िंदगियाँ, उनकी मर्दों की ज़िंदगियाँ कैसी थीं, औरतों की ज़िंदगियाँ कैसी थीं, बच्चों की ज़िंदगियाँ कैसी थीं, क्या जज्बा था, हम सुनेंगे, अपने घर में बैठ कर के सुनाएंगे तो हर एक के अंदर ये जज्बा पैदा होगा, उनकी सी ज़िंदगी गुजारने का शौक़ पैदा होगा. சஹாபாக்களுடைய வரலாறு இதை நாம் எப்பொழுது கேட்போமோ அவங்களுடைய ஆண்களுடைய வாழ்க்கை, பெண்களுடைய வாழ்க்கை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவருடைய தியாகங்கள் என்ன அல்லாஹ்வுடைய தீனுக்காக, இதை நாம் எப்போ அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருப்போமோ பெரியவர்களே நமக்கும் அந்த வாழ்க்கை வாழ்வதற்காக ஒரு ஆசை ஆர்வம் ஏற்படும். पहले यानी अपने घर के माहौल को बनाना ये हमारी जिम्मेदारी है. முதல்ல தன்னுடைய வீட்டுடைய சூழ்நிலை உண்டாக்குவது
பெரியோர்களே, இது நம்முடைய முதல் பொறுப்பாக இருக்கு. अपने मोहल्ले में दीन का माहौल कायम हो, उसके लिए हमें क्या करना है? தன்னுடைய மொஹல்லாவுல தீனுடைய சூழல் ஏற்படணும். அதுக்காக என்ன செய்யணும்? उसके लिए भी मस्जिद में तालीम करना है. அதுக்காகவும் பள்ளியில நம்ம தாலீம் வாசிக்கிறோம். मस्जिद में किसी नमाज के बाद जिस वक्त हमारे मुसल्ली ज़्यादा हो उस वक्त थोड़ी देर के लिए तालीम करना है. எந்த நேரத்தில் நம்ம பள்ளியில தொழிலாளிகள் அதிகமாக உட்காருவாங்களோ அந்த நேரத்தில் இந்த அமல்களுடைய சிறப்பை நாம வாசிக்கணும். रोज़ाना 3 काम करने के, தினந்தோறும் 3 அமல்கள் நம்ம செய்யணும். इससे इंशाअल्लाह माहौल बनेगा. இதை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சூழ்நிலை, தீனுடைய சூழ்நிலை, அழகான சூழ்நிலை உண்டாகும். घर की तालीम और मस्जिद की तालीम. வீட்டு தாலீம், பள்ளி தாலீம். घर की तालीम से घर की फिजा बदलेगी. வீட்டு தாலீம் காரணமாக வீட்டுடைய இன்ஷா அல்லாஹ் சூழ்நிலை மாறும். घर का माहौल बदलेगा. வீட்டுடைய சூழ்நிலை மாறும். घर की औरतों में दीन आएगा. வீட்டு பெண்கள்ல தீன் வரும். औरतों में दीन आएगा तो खानदान में दीन आएगा. எப்ப பெண்கள்ல தீன் வருமோ முழு அல்ஹம்துலில்லாஹ் खानदान அல்லாஹ்வுடைய தீன் ஏற்படும். बच्चों में दीन आएगा तो नस्लों में दीन चलेगा. எப்ப பிள்ளைகள்ல தீன் வருமோ இன்ஷா அல்லாஹ் அந்த வம்சத்திலேயே தீன் நடக்கும். हमारे घर का माहौल बदलने के लिए जितने बेदीनी के सुराख हमारे घरों में दाखिल हुए हैं उसको बंद करने का एक ही रास्ता, घर में तालीम शुरू करो. எப்போ நம்ம வீட்டில் இன்ஷா அல்லாஹ் அம்மாவுடைய சிறப்பு வாசிக்கப்படுமோ தீனுக்கு அப்பாற்பட்ட எத்தனை விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த எல்லா தவறுகளும் இந்த தாலிமுடைய மஜ்லிஸின் காரணமாக எல்லா அந்த தவறுகளும் இன்ஷா அல்லாஹ் இந்த வீட்டு தாலிமை கொண்டு அடைக்கப்படும். हदीस में आता है जिस घर में कुरान की तिलावत होती है, नमाजें होती हैं, सुन्नत वाली ज़िंदगी है, अल्लाह का जिक्र किया जाता है, तो वो घर आसमान वालों के नज़दीक ऐसे चमकते हैं जैसे ज़मीन वालों के नज़दीक आसमान के सितारे चमकते हैं. பெரியவர்களே, எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் ஓதப்படுமோ, ஹதீஸ் வாசிக்கப்படுமோ, தீனுடைய விஷயங்கள் பேசப்படுமோ இந்த வீடு எந்த அளவு ஜொலிக்கும் என்றால் வானலோக மக்களுக்கு எப்படி நமக்கு வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருக்கின்றதோ, மின்னிக் கொண்டிருக்கின்றதோ அந்த மாதிரி வானத்துள்ள மக்களுக்கு இந்த இல்லங்கள், இந்த வீடுகள், எந்த வீடுகளில் இந்த அமல்கள் வாசி செய்யப்படுமோ அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா அந்த வீடுகள் அல்லாஹ் தஆலா பின்ன செய்வான். ये नूर जो घरों में आसमानों के फरिश्तों को जो नजर आता है वो कौन सा नूर है, वो कौन सी रोशनी है? இந்த நூர், இந்த ஒளி மலக்குகள் தெரிஞ்சு கொண்டிருக்கின்றது. இது எந்த நூர், எந்த ஒளியாக இருக்கின்றது? वो अमाल का नूर है. அது அமலுடைய நூறாக இருக்கின்றது. वो हमारे फर्नीचर का नूर नहीं है. இது நம்முடைய ஃபர்னிச்சருடைய நூறு இல்ல. वो हमारी ज्वेलरी का नूर नहीं है. நம்முடைய தங்கம் வெள்ளி ஜுவல்லர்ஸ் உடைய நூறு இல்ல. அது वो हमारी क्रॉकरी का नूर नहीं है. இது நம்முடைய பணத்துடைய அது நூறு இல்ல. हमारे घर में हर चीज है. நம்ம வீட்ல எல்லாமே இருக்கு. ज्वेलरी है, ஜுவல்ஸ் இருக்கு, क्रॉकरी है, கிராக்கரி இருக்கு நம்ம வீட்ல, कटलरी है, கட்லேரி நம்ம வீட்ல இருக்கு, फर्नीचर है. எல்லா ஃபர்னிச்சர்கள் இருக்கு வீட்ல. नहीं है तो अल्लाह का कलाम नहीं है. இல்ல அப்படின்னா அல்லாஹ்வுடைய கலாம் இல்ல. नहीं है तो नमाजें नहीं है. இல்ல அப்படின்னா தொழுகை வீட்ல இல்ல. अगर नहीं है तो अल्लाह का जिक्र नहीं है. எது இல்ல, அல்லாஹ்வுடைய जिक्र வீட்ல இல்ல. जिन घरों में ये अमाल होते हैं तो फरिश्ते फरिश्तों को दावत देते हैं, आओ जी आओ, इस घर में तुम्हारे लिए खाना भी है, इस घर में तुम्हारे लिए ठिकाना भी. எந்த வீடுகள்ல இந்த அமல்கள், இந்த ஹதீஸுகள், நல்ல விஷயங்கள் வாசிக்கப்படுமோ பெரியோர்களே மலக்குகள் சொல்லுவாங்க, ஏலான் செய்வாங்க, வாருங்கள் வாருங்கள், இந்த வீட்டில் உங்களுடைய பசிக்கு உண்டான தேவையும் இருக்கு, உங்களுக்கு ராகத்துக்கு உண்டான சாதங்களும் இருக்கு. फरिश्तों का खाना क्या? மலக்குகளுடைய உணவு என்ன? क्या भाई फरिश्तों का खाना चिकन मटन है? என்னங்க சிக்கன் மட்டனா ஃபரிஷ்தாவுடைய மலக்குகளுடைய அவங்களுடைய உணவு? इंसानों का खाना तो हो सकता है चिकन मटन, लेकिन फरिश्तों का खाना? மனிதனுடைய சாப்பாடு உணவு இருக்கு, அது சிக்கன் மட்டனாக இருக்கலாம், ஆனா மலக்குகளுடைய உணவு என்ன? फरिश्तों का खाना ये अमाल है. மலக்குகளுடைய உணவு இருக்கின்றது இந்த அமல்கள் தான். फरिश्ते नूर हैं, फरिश्ते आए तो घरों में नूर आया. மலக்குகள் நூறால் செய்யப்பட்டவர்கள். அந்த மலக்குகள் வந்தா நம்ம வீட்டில் நூறு ஒளி வரும். फरिश्ते गए तो नूर गया. மலக்குகள் வீட்டை விட்டு போனா அந்த நூறு நம்ம வீட்டை விட்டு வெளியாயிடுச்சுன்னு அர்த்தம். नूर गया तो क्या आया? அப்ப எப்ப வெளிச்சம் போகுமோ என்ன வரும்? रोशनी चली गई तो क्या आया? வெளிச்சம் போச்சுன்னா என்ன வரும்? இருள் தான் வரும்.
अंधेरा आ गया, जुल्मतें आ गई। இருள் வந்துருச்சு, अब आगे क्या है? அநியாயம் வந்துருச்சு. अब आगे क्या है? फरिश्ते फरिश्तों से कहते हैं चलो जी चलो, इस घर में तुम्हारे लिए ना खाना है ना ठिकाना है। फरिश्ते गए तो नूर गया, नूर गया तो क्या आया? अंधेरा आया, परेशानियां आई, बेबरकतियां आई। இப்போ மலக்கள் போயிட்டாங்க, நூறும் போச்சு. நூறு போச்சு, என்ன வெளிச்சம் போச்சு. இப்போ இருள் வந்துருச்சு. அப்புறம் என்ன வரும்? மலக்கள் சொல்லுவாங்களா, இங்கே பாருங்க, இப்போ இந்த வீட்டில் உங்களுடைய உணவும் இல்லை, இந்த வீட்டில் நீங்கள் தங்கவும் முடியாது, உங்களுக்கு தங்க இடமும் இல்லை. அல்லாஹ்வுடைய திக்ர் செய்கிற வீட்டில் உணவு இருக்குது, தங்குதல் இருக்குது, மலக்குகள் தங்குவாங்க. எந்த வீட்டில் இந்த அவர்களுக்கு உணவு கிடைக்கலையோ, அமல் கிடைக்கலையோ, அமலுடைய நூறு கிடைக்கலையோ, அவங்க சொல்லுவாங்க இந்த வீட்டில் உங்களுக்கு உணவும் இல்லை, இன்னைக்கு இந்த வீட்டில் நீங்கள் தங்கவும் முடியாது. अब शिकायत करते हैं। இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? ஒருத்தரை பற்றி நம்ம என்ன சொல்லிட்டே இருக்கிறோம், குறைகள் சொல்ல ஆரம்பிக்கிறோம். क्या शिकायतें करते हैं? मौलवी साहब परेशानियां हैं, मौलवी साहब मुसीबत हैं, मौलवी साहब। आगे और ज़रा बोलो, मौलवी साहब क्या करें मौलवी साहब, न हो सता मौलवी साहब, दलिंदर आ गया मौलवी साहब, घर में घुस गए मौलवी साहब, वो घुस गए कि हमें घुसा नहीं सके। இப்போ என்ன சொல்லுவோம்? மௌலானா வீட்டில் ஒரே பிரச்சனை, கஷ்டங்கள், துன்பங்கள், எல்லா விதமான முசீபத்தும் பலாவும், அதுக்கு மேலே என்ன, எல்லாம் என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு மௌலானா. எல்லா விதமான கஷ்டங்கள், முசீபத்து பலா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு மௌலானா. अब ये सब दूर हो जाए, उसके लिए घर में ये अमल जिंदा करना। இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டை விட்டு வெளியாகணும்னா பெரியவர்களே, இந்த வீட்டு அமல்கள் நமக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம ஏற்படுத்தணும். अल्लाह तौफीक दे तो अपने घरवाली को लेकर अल्लाह के रास्ते में जाओ। அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்தா வீட்டு பெண்களை அழைச்சு கொண்டு நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில போகணும். हर तीसरे महीने अपनी मस्तूरात के साथ अल्लाह के रास्ते में 3 दिन के लिए जाओ। 3 மாசத்துல ஒரு முறை தன்னுடைய பெண்களை கூட்டிக்கிட்டு நம்ம 3 நாள் போவோம். अल्लाह तौफीक दे तो 3 मरतबा 3 दिन लग गए तो अशरे के लिए ले जाओ अपने घर वालों को। அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரி 3 தடவை 3 நாள் போக தௌஃபீக் தந்துட்டா ஒரு 10 நாள் நாம் அல்லாஹ்வுடைய பாதையில பெண்களை கூட்டிட்டு போறோம். 10 दिन लग गए तो आगे ले जाओ अपने घर वालों को चिल्ले के लिए ले जाओ। 10 நாள் நாங்கள் முடிச்சிட்டோம் பெண்களோடு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன, நம்ம 40 நாள் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கூட்டிட்டு போகணும். अब चिल्ला लग गया तो पूरे आलम के लिए, तुम्हारे घर वालों के लिए, तुम्हारे लिए दरवाजा खुल गया। இப்போ பெண்களோட 40 நாள் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா இப்போ முழு உலகத்துக்காக நம்ம பெண்களையும் அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம கூட்டிட்டு போகணும். मेरी बीवी सिर्फ शरीक हयात नहीं है, वो शरीक कार भी है। क्या मतलब? अल्लाह के दीन की मेहनत में उसका भी हिस्सा है। பெரியவர்களே, என்னுடைய மனைவி இருக்காளே, வெறும் வாழ்க்கை துணை மட்டுமல்ல, தீன்ல அந்த மனைவிக்கு அந்த பெண்ணுக்கு இருக்க ஹக்கு இருக்கு. तो हमने अपने बीवियों को हमने क्या बना रखा है? நம்முடைய பெண்களை மனைவி நாம் என்ன ஆக்கி வச்சிருக்கோம்? या तो खाना पकाने वाली बनाया है, யாரோ ஆனா என்ன ஆக்கி வச்சிருக்கோம்? சோறாக்கக்கூடியவங்க, या तो कपड़े धोने वाली बनाया है, துணி துவைக்கக்கூடியவங்க, या तो बच्चे पालने वाली बनाया है। பிள்ளைகளை பார்க்கக்கூடியவங்க. खाना पकाओ, बर्तन धो, कपड़े धो और बच्चे पालो। சோறாக்குங்க, பானங்களை கழுவுங்க, துணியை துவைங்க, பிள்ளைகளை வளர்த்துட்டே இருங்க. इतना ही नहीं है औरतों के जिम्मे, இது மட்டும் பெண்களுடைய பொறுப்பு இல்ல, औरतों के जिम्मे तो अल्लाह के दीन की मेहनत भी है। பெண்களுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய தீனுடைய வேலையுடைய பொறுப்பு பெண்களுக்கு இருக்கு. अल्लाह का शुक्र है, अल्लाह का एहसान है कि हमारी जमातें औरतों के साथ मशरिक मगरिब में चली गई। அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு கிருபை என்ன பெரியவர்களே, நம்முடைய பெண்களுடைய ஜமாத்து முழு உலகத்தில் கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, முழு உலகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் பெண்கள் ஜமாத் போயிட்டு வந்துருச்சு. फिजी के जजीरे में भी चली गई, साउथ अमेरिका के आखिरी मुल्क जहां जमीन खत्म हो जाती है वहां तक अल्हम्दुलिल्लाह हमारी जमातें चली। அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கம் ஃபிஜி, ஒரு பக்கம் அல்ஹம்துலில்லாஹ் உலகத்துடைய கடைசி பகுதி எங்க இருக்கோ அந்த பகுதியெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய ஜமாத்துகள் போயிட்டு வந்துருச்சு. एक जुल्करनैन है जो अल्लाह का बंदा, अल्लाह पाक ने उसे ऐसे असबाब दिए, उसने अल्लाह के दीन के लिए मशरिक मगरिब का उसने सफ़र कर दिया। तो अल्लाह पाक ने सूरह कहफ में उस बंदे का जिक्र किया, कितना अल्लाह का एहसान है
कि अल्लाह पाक ने हमारी औरतों को मशरिक मगरिब का अल्लाह के दीन का सफ़र कराना अल्लाह पाक ने नसीब फरमा दिया। ஒரு துல்கர்னை அல்லாஹ்வுடைய தீனுக்காக கிழக்கிலிருந்து மேற்கு பகுதி, மேற்கிலிருந்து வடக்கு பகுதி அல்லாஹ்வுடைய தீனுக்காக அவர் சஃபர் செய்ததன் காரணமாக அல்லாஹ் தாலா அவருடைய சம்பவத்தை சூரிய கஹஃப்ல அல்லாஹ் தாலா விவரமாக அல்லாஹ் சொல்லியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்முடைய ஆண்களும் பெண்களும் முழு உலகத்தில் மேற்கிலிருந்து கிழக்கு பக்கம் அல்லாஹ்வுடைய பாதை அல்லாஹ்வுடைய தீனுக்காக போகக்கூடிய சஃபர் செய்யக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹ் நம்முடைய ஆண்களுக்கு பெண்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கான். ये जमातों ने मेहनत की तो मुल्कों से जमातें उठ करके आने लगी। இந்த ஜமாத்துகள் போய் பல நாடுகளில் வேலை செய்த காரணமாக அந்த பல நாடுகள் வந்து ஜமாத் அல்ஹம்துலில்லாஹ் இந்தியாவுக்கு வந்துச்சு. 2 साल पहले एक जमात मस्तूरात के साथ अरब मुल्क से आई। 2 வருஷத்துக்கு முன்னே அரபு நாட்டிலேருந்து ஒரு பெண்கள் ஜமாத் நம்ம நாட்டுக்கு வந்துச்சு. जब वो जमात आई तो हमने देखा कि उसमें हुजूर के खानदान का एक जोड़ा था। எப்போ அந்த ஜமாத்து வந்துச்சோ அது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு வம்சத்தை சார்ந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு ஜோடா இருந்துச்சு. ये घर की तालीम की बरकत है। घर की औरतें दुनिया के कोनों कोनों तक पहुंच करके अल्लाह के दीन की मेहनत कर रही है। இது வீட்டு தாலிமுடைய பரக்கத்து பெரியோர்களே, இந்த விஷயத்தின் காரணமாக அல்ஹம்துலில்லாஹ் தன்னுடைய வீட்டிலிருந்து முழு உலகத்துக்கு சென்று பரதாவோடு அல்ஹம்துலில்லாஹ் முழு உலகத்தில் தீனுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார். पहला माहौल अपने घर का माहौल बनाना है। முதல் வீட்டுடைய சூழ்நிலை நம்ம தீனுடைய சூழ்நிலை அமைப்பது இது நம்முடைய முதல் பொறுப்பாக இருக்கு. और बच्चों के बारे में यूं कहते हैं कि हर बच्चे को मकतब से जोड़ने की फिक्र करो। ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்ம மக்தபோடு இணைக்கணும், அதுக்காக நம்ம முயற்சி செய்யணும். हर मस्जिद में मकतब है। ஒவ்வொரு பள்ளியிலையும் அல்ஹம்துலில்லாஹ் மக்தப் இருக்கு. अल्लाह का शुक्र है। அல்லாஹ்வுடைய பெரிய நியமத். तो जिस तरह मर्दों का ताल्लुक मस्जिद से, औरतों का ताल्लुक घर के हफ्तावारी तालीम से, इसी तरह बच्चों का ताल्लुक जो है मकतब से हो जाए। பெரியவர்களை எப்படி ஆண்களோட தொடர்பு அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு பெண்களோடு, பெண்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்து தன்னுடைய தீனுடைய சூழல் உண்டாக்குவது, அதே ஒரு பிள்ளைகளோட தொடர்பு மக்தபோடு இருக்கணும். ये हमारी हर मस्जिद की जमात की जिम्मेदारी है कि रोज़ाना मुलाकातों में जाकर के घर के बच्चों को मकतब में लाने की फ़िक्र करें, उनके माँ बाप को फ़िक्र दिलाएं कि वो अपना बच्चे को मस्जिद में मकतब के लिए भेजें। பெரியவர்கள் இது நம்முடைய மஜிதார் ஜமாத்துடைய ஒரு பொறுப்பாக இருக்கு. எப்படி ஆண்களை பற்றி பெண்களை பற்றி நாம் கவலைப்படுறோமோ, இந்த பிள்ளைகளை பற்றி நாம் கவலைப்படணும். பெற்றோர்களை சொல்லணும், அவங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மக்தபுக்கு அனுப்புங்க. मकतब के लिए अलग इमारत बनाने की ज़रूरत नहीं है। மக்தபுக்காக தனி ஒரு கமிட்டியை நீங்கள் அமைக்க வேண்டாம். उसके लिए अलग चंदा करने की ज़रूरत नहीं है। அதுக்காக தனி சந்தா நீங்கள் செய்யக்கூடாது. अपनी अपनी मस्जिदों में मकतब शुरू कर सकते हैं। தன்னுடைய பள்ளிகளில் நம்ம மக்தப் அல்ஹம்துலில்லாஹ் இருக்கு, இல்லைன்னா ஆரம்பிக்கலாம். स्कूल जाने से हम बच्चों को मना नहीं करते। ஸ்கூல் போகிறத விட்டு பிள்ளைகளை நம்ம தடுக்கல. स्कूल को ज़रूर भेजें। ஸ்கூல் நிச்சயமா நம்ம பிள்ளைகள் போகணும். स्कूल जाने से पहले या स्कूल से आने के बाद 1 घंटा मकतब के लिए बच्चा आए। ஸ்கூலுக்கு போறது முன்பாக அல்லது ஸ்கூலுக்கு திரும்பி வந்த பிறகு 1 மணி நேரம் மக்தபுக்காக நம்ம பிள்ளைகள் நிச்சயமாக தரணும். बच्चा आकर कुरान सीखे। பிள்ளைகள் குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும். कुरान की तालीम देने की ये जिम्मेदारी है हमारी। குர்ஆனுடைய தாலீம், அதை கற்றுக்கொள்வது இது நம்முடைய கடமையாக இருக்கு. बच्चा आकर के दीन सीखे। பிள்ளைகள் ஸ்கூல்ல வந்து தீனை படிச்சு கொள்ளணும். जितने मस्जिद के जिम्मेदारान हैं, मुतवल्लियान हैं, सदर सेक्रेटरियान हैं, मेंबरान हैं, उनसे हमारी दरख्वास्त है कि अपने मोहल्ले के बच्चों की कुरान की तालीम का इंतज़ाम करें। எத்தனை பள்ளியுடைய நிர்வாகிகள் இருக்கின்றார்களோ அவர்களுடைய நம்முடைய பணிவான வேண்டுகோள், எல்லாரும் அந்த பள்ளியுடைய மக்களுடைய அந்த பிள்ளைகளுடைய கவலை செய்து அந்த பிள்ளைகளை தீன்தாரியாக்குறது இந்த பள்ளி நிர்வாக கமிட்டியுடைய பொறுப்பாக இருக்கு. वरना ये बच्चे कल क़यामत के मैदान में हमारा दामन पकड़ेंगे। இல்லைன்னா பெரியவர்களே, இந்த பிள்ளைகள் கியாமத்தினால நம்முடைய துணிகளை உடைமைகளை பிடிச்சு கொள்வாங்க. उसकी जिम्मेदारी हम पर है। அதோடைய பொறுப்பு நம்ம கடமையாக இருக்கு. तो मस्जिद में हमने जिस तरह बिजली का इंतज़ाम किया, हसीर का इंतज़ाम किया, माइक का इंतज़ाम किया, पंखों का इंतज़ाम किया, पानी और वज़ू का इंतज़ाम किया, इस तरह मोहल्ले के बच्चों की कुरान की तालीम का भी इंतज़ाम करें। பெரியவர்கள் எப்படி நாம் பள்ளியில வந்து அல்ஹம்துலில்லாஹ் எல்லா வஸ்துக்களை பற்றி நாம் கவலைப்படுறோமோ, கரண்ட்டை பற்றி, தண்ணீரை பற்றி, அதே மாதிரி பிள்ளைகளுடைய மக்தபை பற்றி நாம் கவலைப்படுறோம். क्यों मैं करेंगे इंशाअल्लाह। செய்வோமா இன்ஷா அல்லாஹ். उसके साथ साथ यूँ कहते हैं कि मोहल्ले में माहौल जिंदा करने के लिए मोहल्ले में गश्तें करो। இதே போல் பெரியவர்களே, நம்முடைய மொஹல்லாக்கள்ல தீனுடைய சூழல் உண்டாகுவதற்காக
மொஹல்லாக்களில் நாம் கட்சி செய்யணும். रोजाना की मेहनत करो. தினந்தோறும் நாம் இன்ஷா அல்லாஹ் உழைக்கணும். जो काम रोज किया जाता है वो काम कहलाता है, और जो काम रोज नहीं किया जाता वो काम नहीं है. எதை மனுஷன் தினந்தோறும் செய்கிறானோ அதுக்கு பேர் தான் வேலை. எதை டெய்லி செய்யலையோ அதுக்கு பேர் வேலை இல்லை. इसीलिए रोजाना के 3 काम कहते हैं. ஆகையால தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலை 3. घर की मस्जिद की तालीम है, பள்ளி வீட்டுடைய தாலீம். और किसी नमाज के बाद चंद मिनट के लिए बैठकर फिक्र करना, और करना, मशवरा करना. ஏதாவது ஒரு தொழில் உட்கார்ந்து நம்ம கவலை செய்ய வேண்டியது. बैठकर ये फिक्र करना कि ये मुबारक दिन मेरी जिंदगी में कैसे आए, मेरे घर में कैसे आए, मेरे मोहल्ले में कैसे आए, और अतराफ कैसे आए, उसके लिए मैं क्या कर सकता हूं और मुझे क्या करना चाहिए. ये 2 बातें बैठ करके सोचें. உட்கார்ந்து நம்ம என்ன கவலை செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பள்ளிக்கு பக்கத்தில் உள்ள இருக்கிற எல்லா மொஹல்லாக்கள்ல எல்லா வீடுகள்லையும் அல்லாஹ்வுடைய தீன் ஹயாத்தாவதற்காக நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன முடியும் என்ற விஷயத்தை நாம் யோசிக்கிறோம். ये फिक्र अल्लाह के महबूब का फिक्र है. இந்த கவலை இருக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபிக்ராக இருக்கு. ये फिक्र हमारी जिंदगी में आएगा तो दुनिया से बेफिक्री अल्लाह पाक नसीब कर देंगे. எப்ப இந்த கவலை நம்முடைய உள்ளத்துல வருமோ பெரியவர்களுடைய துன்யாவுடைய கவலையை அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திலிருந்து வெளியாக்கிடும். जो बैठ करके हमने फिक्र किया है उसको अमल में लाने के लिए कहते हैं कि रोजाना आदमी 2.5 घंटा फारिग करे. எதை பத்தி உட்கார்ந்து நாம கவலைப்பட்டோமோ அதை ஹயாத் ஆகுவதற்காக மொஹல்லால குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரம் நம்ம சுற்றி அலையணும். घर घर जाना, एक एक मुसलमान से मुलाकात करना, एक एक मुसलमान के मिन्नत और समाजत करके उसको अल्लाह के घर लाना, अल्लाह के घर में जो अमाल होते हैं उन अमाल से जोड़ने की फिक्र करना. நம்ம வீடு வீடு போகணும். போய் பெரியவர்களே இந்த விஷயங்களை அவருக்கு தெளிவாக நம்ம சொல்லணும். ரொக்கமாக அவரை பள்ளியை கூட்டிகிட்டு வரணும். हदीस में आता है, अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम इरशाद फरमाते हैं, एक मुसलमान दूसरे मुसलमान से अल्लाह के लिए मिलता है, कोई और गर्ज नहीं होती, तो अल्लाह पाक दोनों के गुनाहों को माफ़ कर देते. பெரியவருடைய ஹதீஸுடைய கருத்தாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு மூமினை அல்லாஹ்வுக்காக என்று அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு சந்திப்பாரோ अल्लाह ताला 2 பேருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். हदीस में आता है, जब एक मुसलमान दूसरे मुसलमान से अल्लाह के लिए मिलता है तो कल क़यामत के दिन अल्लाह पाक उसको अर्श का साया देते हैं. எந்த ஒரு மூமினோடு அல்லாஹ்வுக்காக சந்திப்பார்களோ, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும் என்ற நோக்கம் சந்திப்பார்களோ, நாளைக்கு அல்லாஹ் தாலா அந்த மூமினுக்கு கியாமத் நாள்ல அர்ஷுடைய நிழலை அல்லாஹ் அவனுக்கு தருவார். इसलिए भाई दोस्त बुजुर्गों, रोजाना वक्त देने वाले साथियों की छोटी छोटी जमातें बनाएं. 3 की, 4 की, या नहीं तो कम से कम 2 की जमातें बनाएं. जितनी जमातें बनी हैं उन जमातों पर अपने मोहल्ले को तकसीम करें. गली की तरतीब पर, या घरों की तरतीब पर, या सिमत की डायरेक्शन की तरतीब पर ऐसा तकसीम करें कि हमारे मोहल्ले का कोई घर ना छूटे और कोई मुसलमान भाई ना छूटे. ஆக பெரியவர்களே, இந்த விஷயங்கள் ஹயாத்தாக 2 நபர்கள் அல்லது 3 நபர்கள் வீதி ரீதியாக ஏரியா ரீதியாக நாமளும் அவங்கள நம்ம பங்கிட்டு அவங்களுக்கு இந்த பொறுப்பு கொடுக்கணும். எந்த வீடு விடுபடக்கூடாது, எந்த ஒரு மூமின் நபரும் விடுபடக்கூடாது. हर घर पे जाना और हर मुसलमान भाई से मुलाकात करना, और मुलाकात करके ये बात समझाना, देखो भाई हम अल्लाह के बंदे हैं, हम हुजूर के उम्मती हैं. अल्लाह के बंदे होने की निस्बत से अल्लाह का हुक्म पूरा करेंगे, हुजूर के उम्मती होने की निस्बत से हुजूर के तरीक़े ज़िंदगी में लाएंगे. अल्लाह पाक खुश और राज़ी होंगे. जब अल्लाह खुश और राज़ी होंगे तो अल्लाह पाक हमारी दुनिया और आखिरत दोनों बना देंगे. ये बात हर मुसलमान को समझाना है और खुशामद करके उसको अल्लाह के दीन की तरफ लाना है. ஒவ்வொரு வீட்டுக்கு போகணும், ஒவ்வொரு நபரையும் அவர் சந்திக்கணும். சந்திச்சு என்ன பேசணும் பாருங்க. நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவராக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அடிமையின் காரணமாக அல்லாஹ்வுடைய அடிமையுடைய பொறுப்பு என்ன? நாம் அல்லாஹ்வை முழுமையாக சந்தோஷப்படுத்தணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை சார்ந்தவர்கள். ஆக